நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எல்லாம் தடுத்திருக்கிறாங்க. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஆக்கிலி ரிபா வ முக்கிலிஹி, வட்டி வாங்கி திங்கிறவனையும் வட்டிக்கு கொடுக்கிறவனையும் வட்டி கொடுக்கிறவனையும் வட்டி கொடுக்கிறவன் யாரு? வாங்கிட்டு கொடுக்கிறவன் வட்டி கொடுக்கிறவன். வட்டிக்கு கொடுக்கிறவன் யாரு? காசை வச்சுட்டு தொழில் பண்ற ரெண்டு பேரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாதன்னு தடுத்தார்கள். நாங்க கொடுக்கத்தானே செய்யறோம். சில ஆள் நினைச்சிட்டு இருக்கிறா என்ன செய்யறாங்க, நாம வட்டிக்கெல்லாம் வாங்குறதே கிடையாது, நெருக்கடிக்கு போய் நாங்க கடன் வாங்கி வட்டி செலுத்தி கொண்டிருக்கிறோம், எங்க கையில இருந்து தான் காசு போவதே தவிர எங்களுக்கு வட்டி காசு ஒன்றும் வராது அப்படிங்கிறாங்க. அப்ப இது இந்த கான்செப்ட் இஸ்லாத்துல இல்லைங்க. இஸ்லாத்துல என்ன இல்ல, கொடுக்க கூட வாங்கவும் தான் கூடாது, ரெண்டையும் சேர்த்தா இஸ்லாம் தடுக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்களா, வட்டியை சாப்பிடக்கூடியவனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள், வட்டி சாப்பிட கொடுக்குறான அவனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அப்ப நீங்க வட்டிக்கு நம்ம நினைக்கிறோம், நிறைய பேர் என்ன தவறு செய்யறாங்க, ஒரு வீடு கட்ட வேண்டியிருக்கு, பேங்க்ல ஒரு லோனை போட்டு வட்டிக்கு வாங்கிடுவோம், நம்ம வட்டியா வாங்குறோம், வட்டிக்கு தானே வாங்குறோம், எப்படி நினைக்கிறாங்க, வித்தியாசப்படுத்திக்கிறாங்க. நம்ம ரூபாயை கொடுத்துவிட்டு கூட தாண்டி யார்ட்ட வட்டி வாங்கி திங்கிறோம், நம்ம ஒண்ணு திங்கலையே, இன்னொருத்தர் திங்கிறதுக்கு தான் நம்ம காசு கொடுக்குறோம், இது எப்படி தப்பாகும் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, ரெண்டையும் தான் தடுக்கிறாங்க. ஆக்கிலுர் ரிபாவையும் தடுக்கிறார்கள், மூக்கிலுர் ரிபாவையும் தடுக்கிறார்கள். ஆக்கிலுர் ரிபான்னா வட்டி வாங்கி திங்கிறவன், மூக்கிலுர் ரிபான்னா வட்டி திங்கிறதுக்கு உதவி கொடுக்கிறவன். அப்ப ரெண்டு கடன் வாங்குறவன், வட்டிக்கு கடன் வாங்குறவன், அவனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள்ங்கிற ஒரு எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, இவன் தான் குற்றவாளி அவன் குற்றவாளி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம நிறைய பேர் வாங்குற காரணம் என்ன, உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, நான் உங்கள்கிட்ட கேட்கறேன், என்ன கேட்கறேன், ஒரு 10,000 ரூபாய் இருக்குமா வட்டி போட்டு தர்றேன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்கறேன், என்ன செய்ய அம்மாடி வட்டியா அப்படின்னு சொல்லுவீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு தேவைப்படுது, ஒரு அவசரமா ஒரு வீட்டில் கூரை இடிஞ்சு போச்சு, அதை கட்ட வேண்டியிருக்கு, பேங்க்ல வட்டி கடன் வாங்கி போறீங்க. அப்ப நீங்க எதுக்கு பயப்படுறீங்க, வட்டி வாங்கி திங்கிறதுக்கு பயப்படுறீங்க, அடுத்தவன் வட்டி வாங்கி திங்கிறதுக்கு ரெடியா இருந்தா அவனுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க, ரெண்டு சமமானதுன்னு விளங்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வட்டி வாங்குறவனையும் ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள், வட்டி கொடுக்கிறவனையும் தடுத்தார். கொடுக்கிறவன் இருக்கனால வாங்குறான், எதுக்கு வாங்குறான், உன்னை மாதிரி அதுக்கு கொடுக்க ஆள் இருக்க போய் தான் அதுக்கு ஒரு கடையை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இந்த வட்டியுடைய விளைவை கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறீங்க, எல்லாம் போச்சு. எல்லாம் சென்னையில் முக்கால்வாசி யார் கையில் இருந்தது, நம்ம முஸ்லீம் சமுதாயத்தின் கையிலான இருந்துச்சு. இந்த மாதிரி 10,000 20,000 2,000 200 ரூபாயெல்லாம் வட்டிக்கு வாங்கி போட்டு மொத்தம் இழந்திருக்கிறான். மொத்தமா போச்சு, சில ஏரியாக்கள்லாம் நம்ம சமுதாயம் விட்டு போயிடுச்சு. எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா வித்து போகல, 1 கோடி ரூபாய்க்கு பெருமானம் உள்ள ஒரு சொத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருப்பான், அதுக்கு வட்டி அந்த வட்டிக்கு அப்படி போச்சு, கடைசியில் மூழ்கி போச்சு ஓடுங்கன்னு. இப்படியே எவ்வளவு இழந்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதனால வட்டியும் வாங்கக்கூடாது, வட்டிக்கும் வாங்கக்கூடாது. இது எங்க இருக்கு, புகாரியில 2086வது ஹதீஸ், 2238வது ஹதீஸ், 5347வது ஹதீஸ், 5945வது ஹதீஸ், 5962வது ஹதீஸ். இதுல எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டி வாங்குறவன் திங்கிறவன் ரெண்டு பேரையும் தடுக்கிறார்கள். இது ஒரு விஷயம். இதை தாண்டி சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய அறிவிப்புல இன்னும் 2 பேரை சேர்க்கிறாங்க. இந்த வாங்குறவங்க கொடுக்குறவங்க மட்டும் கிடையாது, வேற 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள், நாசமா போகட்டும், உருப்படாம போகட்டும், சபிக்கிறேன்னு அதான் அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். யாரை சபித்தார்கள், ஆக்கிலர் ரிபா வட்டி உண்பவனையும், ஓ மூக்கிலஹு வட்டி வாங்குபவனையும், ஓ காத்திபஹு அதை பதிவு செய்யறான கணக்கு பிள்ளையா போய் இருக்கிறான அவனையும், ஓ ஷாஹிதைஹி அதுக்கு சாட்சி கையெழுத்து போடுவான அவனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்து விட்டு, ஓ காலஹும் சவா எல்லாரும் சமமானவங்க தான், இதுல யாரும் கூட குறையெல்லாம் கிடையாதுங்கிறாங்க. யாரு, வட்டி வாங்குறவனும் சரிதான், கொடுக்கிறவனும் சரிதான், அதுக்கு சாட்சியா இருக்கிறவனும் சரிதான், எழுதி வச்சுக்கிறவனும் சரிதான், எல்லாருமே சமமானவர்கள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தையை இணைஞ்சிருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. இது முஸ்லிம்ல 2995வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப வட்டிங்கிறது இவ்வளவு பெரிய கடமை. வட்டிங்கிறது அதனோடு தொடர்புடைய எல்லாருக்கும் குற்றவாளிக்கு விட்டுரும். வட்டியோடு தொடர்பு இருக்கிற யாரெல்லாம் அதை சம்பந்தப்பட்டு வர்றாங்களோ அவங்களையெல்லாம் பாவிகளாகக்கூடிய அளவுக்கு பயங்கரமான ஒரு குற்றம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 பாவங்களை பெரும்பாவங்கள் சொன்னாங்க. பாவங்கள் நிறைய பாவங்கள் இருக்கிறது, அதுல 7 பாவங்கள் என்னஞ்சாங்க, இஜ்தனிபு சபஅல் மூபிகாத் மனிதர்களை அழித்து நாசமாக்கக்கூடிய 7 காரியங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். மனிதர்களை அழித்து நாசமாக்கக்கூடிய பெரும்பாவம். அப்ப மனிதர்களை அழித்து நாசமாக்கி விடக்கூடிய பெரும்பாவம் என்னன்னு சொல்லும் பொழுது ஷிர்கு பில்லா, ஒன்று அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது, 2வது சிஹ்ரு, நான் மந்திரம் எடுக்க போறேன், அதை சூனியம் எடுக்க போறேன், அது வைப்பேன், இதை எடுப்பேன், ஏமா மந்திரம் பண்றாங்க இல்ல, இது இந்த மாதிரி சம்பாதிக்கிறது கூடாதுங்கிற அடுத்த உசூல்ல வரும், அது பின்னாடி பார்த்துக்கிறோம். அப்ப இதுவும் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியாக கையாளுறார்கள்.
அப்ப சீக்கிரம் சூனியம் வைக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னா அவன் பயங்கரமான பெரும்பாவம் செய்கிறான். கத்லு நஃப்ஸி, உயிரை கொல்றது, உன் உயிரை கொண்டாலும் சரி அடுத்த உயிரை கொண்டாலும் சரி உயிரை கொல்லுவது என்பது மூணாவது பெரும்பாவம். நாலாவதாக சொல்றாங்க அக்குலு ரிபா, வட்டியை சாப்பிடும் நாலாவது பாவம். 7ல நாலாவது வட்டி. அப்புறம் அக்குலு மாலில் யத்தீம், அனாதை சொத்தை சாப்பிடுவது 5வது. ஒத்தவள்ளி யௌம ஸஹவி, போர்க்களம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது புறமுதுகு ஆட்டி ஓடுவது. களத்தில் போய் நின்றோம்னா ஓடவே கூடாது, நிற்கணும். பார்க்குறோம் பயங்கரமாக வருவாங்க, சாதாரணமாக வந்து போராட்டம்னு வர்றாங்க, வந்தால் நிற்கணும். லத்தி எடுத்தோன்னு ஓடுறானே, இவையும் வர்ற போராட்டத்துக்கு வழங்குதா? ஒன்று லத்தி வாங்காமல் இருக்கிற அளவுக்கு உன்னுடைய சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகணும். சிஸ்டமேட்டிக்காக நம்ம நடவடிக்கை என்ன இருக்குன்னு, எதுக்கு லத்தி சார்ஜ் பண்ணுவான்னு அதை தவிர்க்கிற வகையில் ஒரு அளவுக்கு கண்ட்ரோலாக இருந்து மறியல் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி. அதனால ஜமாத்தில் என்ன சொல்கிறோம், எல்லாத்தையும் கலந்து போய் போராட்டம் பண்ணிவிடாதீங்க, எப்படி பண்ணணும்னு தெரியாது, லத்தியை சொல்லட்டுமா, அடி வாங்கி சாவுவீங்க. அல்லது லத்தி வாங்கி நிற்கணுங்கிற அளவுக்கு முடிவு எடுத்தா நம்ம எடுத்தா எப்படி நிற்கணும், ஆடுறா வைப்போம், அடி நபர் மண்டை ஓட போடணும், அப்படி நிற்கணும். ஒரு களத்தில் இறங்கிட்டா என்ன செய்யணும், அதான் பின்வாங்கி ஓடக்கூடாது இருக்குல்ல, போருக்கு தானே போய் இது வகையான போர் தானே. களத்தில் போராட இறங்கிட்டியா இல்லையா, இறங்கிட்டேன்னு சொன்னா என்ன செய்யக்கூடாது, பின்வாங்குற விளையாட்டு முஸ்லீம் இருக்கக்கூடாது. ஒத்தவள்ளி யௌம ஸஹபி, களத்திலே போர் நடக்கக்கூடிய நாளில் வந்து புறமுதுகு காட்டி ஓடுவது இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் பெரிய பாவம். கல்ஃபுல் முஹ்சனாத்தில் முமினாத்தில் காஃபிலாத், வெகுளியான அப்பாவி மூமினான கற்பொழுக்கம் உள்ள பெண்கள் மீது அவதூறு சொல்வது, பழி சொல்வது. பொம்பளை பத்தி பேசுவதாக இருந்தால் அவ அப்படி இப்படின்னு பேசுவதாக இருந்தால் என்ன வேணும், 4 சாட்சி இருக்கணும். இல்லாம எந்த பொம்பளை பத்தி யார் பேசினாலும் சரி என்னவாயிரும், அவங்க பயங்கரமான ஒரு குற்றவாளி ஆயிடுறாங்க. அதெல்லாம் டாபிக் என்ன, இந்த 7 பயங்கரமான குற்றங்கள்ல நடுவுல வட்டி வைக்கிறாங்க. அங்கிட்டு 3 வச்சு என்ன செய்யறாங்க, நடுவுல வட்டி, இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 வச்சு சென்ட்ரல் வச்சு செய்யறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டி சாப்பிடுறது 7 பயங்கரமான குற்றம், அதுல இருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று இவ்வளவு கடுமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 7 பாவங்களையும் கண்டிச்சிருக்கிறார்கள். அப்ப இந்த வட்டிங்கிறது பயங்கரமான பாரதூரமான ஒரு விஷயம் என்ற அடிப்படையை சொல்லியிருக்கோம். வட்டினா என்னன்னு உங்களுக்கு சொல்லல, ஒன்றும் வட்டினா எவ்வளவு பயங்கரமானது அது மனசுல பதியணும்ல, அப்புறம் தான் சட்டத்துக்கு போக முடியும். சட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி இதனுடைய பாரதூரமான விளைவு எவ்வளவு கொடுமையானது, எப்படிப்பட்ட விளைவு நமக்கு ஏற்படுத்தும், அந்த விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம்.